வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். CCA Lyra அப்படிங்கிற ஒரு IEM பத்தின விமர்சனம் இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். CCA அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து கேசியினுடைய ஒரு சப் பிராண்ட்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான IEMs இந்த கேசியும் சரி CCAயும் சரி லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க லான்ச் பண்ற ஒவ்வொரு IEMனு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டிஸ்டிங்டான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கு. ஒரு IEM பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு வந்து இன்னொரு IEM பெட்டரா சூட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த CCA Lyra வந்து யாருக்கு சூட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. இது அந்த CCA Lyra IEM உடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸ்னுடைய பின்புறத்துல இந்த ப்ராடக்ட்னுடைய பல டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ள இந்த IEM இயர்போன்ஸ் தவிர இத ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 சைஸ்ல இயர் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், அவ்வளவுதான். இந்த IEM உடைய கேபிள் பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேசபிள் கேபிள். ஸோ இந்த கேபிள் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா வேற கேபிள் நீங்க சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இயர் டிப்ஸும் பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்டாக் இயர் டிப்ஸும் இந்த கேபிளும் இரண்டுமே சரி ஒரு பேசிக் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. நான் என்னுடைய பர்சனல் இயர் டிப்ஸை போட்டு நான் கேட்கிறப்போ எனக்கு வந்து இதுல இருந்து சவுண்டுடைய குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய தேவைக்கு ஏத்தாப்புல ஒரு பெட்டரான இயர் டிப்ஸ் மாத்திக்கிறதும் நல்ல விஷயம். பட் எதை நம்ம மாத்தினாலும் இந்த IEMக்கு தனியா ஒரு பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இதுல பாக்குறதுக்கு செம்ம தூளா இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் டைமண்ட் பிளேட்டட் ஒரு ஜுவல் மாதிரி இருக்கு. காதுல மாட்டுறப்போ காதுல ஏதோ ஒரு டைமண்ட் ஜுவல்லரி மாட்டிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா ரொம்ப காடியாலாம் இல்ல. இது 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்து ஒயிட் கலர், இது தவிர ப்ளூ கலர் பாக்குறதுக்கு பிக்சர்ஸ்ல பாக்குறதுக்கு இன்னுமே அட்டகாசமா இருக்கு. மற்றபடி இந்த ஃபேஸ் பிளேட் தவிர மித்த எல்லா இடமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரெசின், ஹை குவாலிட்டி ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா IEMs மாதிரியும் இதையும் அதே மாதிரி தான். உங்க காதோட அமைப்பு எப்படி இருக்குமோ அதுல போய் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுற மாதிரி ஒரு டிசைன் இதுல பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீங்க கிளியரா பார்க்க முடியுது. இந்த ஸ்டாக் கேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா மைக் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் பட்டன் கண்ட்ரோல் சென்டர் தான். தாராளமா இந்த இயர்போன்ஸ்ல நீங்க கால்ஸ் பேசிக்கலாம். கால்ஸ் பேசி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மைக்கினுடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இவங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்டாக் கேபிள்னுடைய குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. இது வந்து சில்வர் பிளேட்டட் கேபிள். இது டேங்கிள் ஆகாதபடி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கையில பிடிக்கிறப்போ நல்ல ஒரு திக்கான ஒரு கேபிள் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என் பின்ஸ்மே பாத்தீங்கன்னா கோல்ட் பிளேட்டட் 90 டிகிரில ஒரு 3.5 ஆடியோ பிளக்கும் இதுல கொடுத்திருக்காங்க. பட் நான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி பல ஆடியோ ஃபைலோடைய ஃபோரம்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த பர்டிகுலர் IEMs உடைய சவுண்ட் குவாலிட்டி பெட்டரா வேணும் அப்படின்னா கண்டிப்பா பெட்டரான ஒரு கேபிள் அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கேபிள்லாம் அப்கிரேட் பண்ணி பார்க்கறதுல இல்லை, நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பட் நான் வந்து இயர் டிப்ஸ் மாற்றி பார்த்தேன். இயர் டிப்ஸ் மாற்றி பார்த்தப்போ டெஃபினட்டாக ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ இந்த CCA Lyraனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். பேஸ் பீரியர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு IEM அப்படின்னு சொல்லலாம். பேஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாகவும் பஞ்சியாகவும் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் இருக்கு. வாய்ஸ்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா சில இடங்கள்ல அந்த வாய்ஸ் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஹியூமன் வாய்ஸா இல்ல ஒரு டிஜிட்டலி ஜெனரேட்டட் ஒரு AI வாய்ஸா அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் நுணுக்கமா நம்ம கேட்டு பார்த்தோம்னா வாய்ஸ்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சது. டிஸ்டார்ஷன் சொல்ல மாட்டேன், சின்ன ஒரு சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சது. இது முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ்ல மோர் ப்ரொனவுன்ஸா இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய கிளாரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சின்ன சின்ன மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட அதோடைய சவுண்ட் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப கிளியரா எடுத்து காமிக்கிறதுனால அது ஆடியோனுடைய குவாலிட்டி கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக நமக்கு தெரிஞ்சுது. சவுண்ட் ஸ்டேஜிங் நல்லா ஒய்டான சவுண்ட் ஸ்டேஜிங் இருந்துச்சு. இந்த த்ரில்லர் மியூசிக்லாம் நம்ம பாட்டு கேட்குறப்போ அந்த கதவை திறந்து ஒருத்தர் இங்கேருந்து நடந்து போவார். ஸோ அதெல்லாம் நான் கேட்குறப்போ உண்மையிலேயே அவர் வந்து இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து அங்கேருந்து இங்கே நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. ஸோ ஒய்டான சவுண்ட் ஸ்டேஜிங்னு சொல்லலாம். பட் இதை விட ஒய்டான சவுண்ட் ஸ்டேஜிங் இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இருந்தாலுமே சவுண்ட் ஸ்டேஜிங்கும் சரி, சவுண்டோடைய இமேஜிங்குமே சரி, இந்த இயர்ஃபோன்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. என்னுடைய டெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா இந்த IEMs டெஸ்ட் பண்ணலே ஃபிளாக் சாங்ஸ் தான் கேட்டு பார்ப்பேன். ஷான்லிங் UA1 போர்ட்டபிள் டேக் இதை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு டேக் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சவுண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸ்ட்ரா பஞ்சினஸ், எக்ஸ்ட்ரா ஒரு டிஸ்டிங்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி பிளஸ் அந்த ஆம்பிளிஃபிகேஷனே பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இந்த இயர்போன்ஸ்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டைனாமிக் டிரைவர் தான். ஆனா அது வந்து ஒரு டூயல் மேக்னெட்டிக் டைனாமிக் டிரைவர். இந்த 10mm டிரைவரை தயாரிச்ச கம்பெனி பாத்தீங்கன்னா டைரக்டா கேசில இருந்து அவங்க borrow பண்ணிருக்காங்க. பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு டைனாமிக் டிரைவரா இருக்கு. ஆனா பேஸ் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால அந்த பேஸ் வந்து மத்த ஃப்ரீக்வன்சி எந்த ஒரு இடத்துலயும் கலங்கடிக்காம இருக்கு.
வால்யூம் ஹை வால்யூம்ல வச்சு நீங்க கேட்டாலுமே எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாம நல்லா கிளியரா இருக்கு. 50% வால்யூம்ல வச்சு கேட்டா பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. 20% வால்யூம்ல வச்சு கேட்டாலுமே நீங்க எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியும் நீங்க மிஸ் பண்ணிட மாட்டீங்க. நாய்ஸி இடத்துல இருந்தீங்க அப்படின்னா சில மிஸ் ஆகிருக்கும். ஸோ சேஃபா நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு வால்யூம் பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50% வால்யூம்ல வச்சு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த மாதிரியான பாட்டு கேட்கறவங்க இந்த IEMs வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு ராக் சாங், ஒரு மெட்டல் சாங் இதெல்லாம் கேட்கறவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த IEMsக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வோக்கல்ஸ் கேட்கறவங்களுக்கு நான் இதை அதிகமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வோக்கல்ஸ் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம். பட் ப்ரிடாமினன்ட்லி நீங்க கேட்கக்கூடிய எல்லா பாட்டுலயுமே பாத்தீங்கன்னா சிங்கிங் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா சில சமயம் அந்த சிங்கிங் வந்து கொஞ்சம் நேச்சுரலா இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி CCA Lyra பாத்தீங்க அப்படின்னா 1799 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஒரு இயர்போன். இந்த இயர்போன் இந்த IEM நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா headphonezone.in செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.